ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாரா டைம்ஸ். பிஎம் கிசான் நிதி உதவி திட்டத்தில் ஒரு குடும்பத்தில் யாரெல்லாம் நிதி உதவி பெற முடியும், ஒரு குடும்பத்துல எத்தனை பேர் இந்த நிதி உதவி பெறலாம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்கு, இந்த பிஎம் கிசான் நிதி உதவி திட்டத்தினுடைய ஹெல்ப்லைன் நம்பர் என்ன அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் பட்டன் அழுத்திட்டு ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஃபர்தராக நாங்கள் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் விவசாயிகளுக்கு நிதி உதவி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழே விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் வரை கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த தொகை விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா 4 மாதங்களுக்கு ஒரு முறை 3 தவணையாக இப்போ தற்போது விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா 17 தவணை பணம் கொடுக்கப்பட்டிருக்கு. பிஎம் கிசான் சம்மான் நிதியில பாத்தீங்கன்னா மத்திய அரசு பல விதிகளை விதிச்சிருக்காங்க. அந்த விதிகள் எல்லாத்தையுமே விவசாயிகள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல முக்கியமான விதிகள்ல ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பத்துல எத்தனை பேர் இந்த பிஎம் கிசான் நிதி உதவி திட்டத்தின் கீழ் நிதி உதவி பெற முடியும் அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒருத்தர் மட்டும்தான் நிதி உதவி பெற முடியும். ஒரு குடும்பத்துல அப்பா பையன் 2 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 2 பேருக்குமே தனித்தனியா நிலங்கள் இருந்தாலுமே அவர்கள் கிட்ட ரேஷன் கார்டு ஒரே ஒரு ரேஷன் கார்டு தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த 2 பேர்ல ஒருத்தர் மட்டும்தான் இந்த பிஎம் கிசான் நிதி உதவியை பெற முடியும். இப்போ 2 பேருமே நிதி உதவி பெறணும் அப்படின்னா 2 ரேஷன் கார்டு, அதாவது பையனுக்கு தனியாக ரேஷன் கார்டு இருந்தால் மட்டுமே 2 ரேஷன் கார்டுலயும் அப்ளை பண்ணி 2 பேருமே தனித்தனியா நிதி உதவி பெறலாம். இப்போ இல்ல நம்ம ஒரே ரேஷன் கார்டை வச்சு அப்ளை பண்ணி ஒருவேளை அவங்க நிதி உதவி பெற்றுட்டு இருக்காங்க அப்படின்னா இது மத்திய அரசுக்கு தெரிய வரும்போது விதிமுறைகளை மீறிய குற்றத்திற்காக அவங்க மீது நடவடிக்கை எடுத்து அவங்க இது நாள் வரைக்கும் வாங்கிய நிதி உதவி பணத்தை திரும்ப பெறதுக்கும் அந்த சட்டத்துல இடம் இருக்கு. அதனால நம்ம ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு மட்டுமே இந்த பிஎம் கிசான் நிதி உதவி திட்டத்தின் கீழ் அவங்க நிதி உதவி பெற முடியும். பிஎம் கிசான் யோஜனா தொடர்பான உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கிறதுக்கு இந்த ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி விவசாயிகள் உங்களுக்கு தேவையான கூடுதல் விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.